வணக்கம். இன்றைய வைர வரிகள். வாய்ப்பு ஒரு முறை நம்மை தேடி வரும். அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதுதான் நம் வெற்றி அடங்கியிருக்கிறது. வாய்ப்புகள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் ஒரு வகை, வாய்ப்புகள் வந்தாலும் சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் ஒரு வகை, வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதையே உணராமல் இருப்பவர்கள் ஒரு வகை, வாய்ப்புகளை உருவாக்கி கொள்பவர்கள் ஒரு வகை. இந்த நான்காவது வகையை சார்ந்தவர்களே பெரும்பாலும் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு சிறு கதை. ஒரு கம்பெனி 5 உதவியாளர்கள் தேவைன்னு விளம்பரம் செய்தது. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய தேதியையும் அறிவித்திருந்தது. ஆயிரக்கணக்கான பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். ஓர் இளைஞன் தாமதமாகத்தான் விளம்பரத்தை பார்த்தான். அவசரமாக அந்த கம்பெனியை நோக்கி ஓடினான். அவன் செல்வதற்கு முன் நேரம் முடிந்து சில நிமிடங்கள் ஆகியிருந்தன. இனிமேல் விண்ணப்பங்கள் பெறமாட்டோம் என்று சொல்லிவிட்டனர். ஆனால் அந்த இளைஞன் தலைவிதி இவ்வளவுதான் என்று கிளம்பவில்லை. ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும், எனது ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அவனது பணிவை கண்ட மேனேஜர் என்ன என்றார். ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கும், அவற்றையெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறீங்க என்று கேட்டான் அந்த இளைஞன். அதுதான் இப்போதுள்ள பிரச்சனை, எல்லா விண்ணப்பங்களையும் வகைப்படுத்த வேண்டும் என்றார் மேனேஜர். இதற்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய பணியாளர் தேவைப்படுமே, அந்த தற்காலிக வேலையை எனக்கு கொடுங்கள், தேர்வு வேலைகள் முடிந்தவுடன் நான் சென்று விடுகிறேன் என்றான். எனது வறுமை நிலைக்கு கொஞ்ச நாளாவது வேலை கிடைத்த மாதிரி என்று கூறிய அவனை உற்று பார்த்தார் மேனேஜர். உன் ஆர்வத்தை பாராட்டுகிறேன், அந்த வேலையை உனக்கு தருகிறேன் என்றார். உனது விவரம் அடங்கிய விண்ணப்பத்தை கொடு என்று வாங்கி கொண்டார் மேனேஜர். நேர்முக தேர்வு முடிந்தவுடன் தனது தற்காலிக வேலையை விட்டு புறப்பட ஆரம்பித்தான் அந்த இளைஞன். 4 பேர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம், 5வது ஆள் நீதான், உன்னை போன்ற ஆர்வமுள்ள ஆள்தான் எங்களுக்கு தேவை என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தார் மேனேஜர். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதில் இது ஒரு வகை. வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். மற்றுமொரு வைர வரிகளோடு நாளை சந்திப்போம். நன்றி.